இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற உமது மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: உம்மீது என் கைகளை விரித்ததால் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெற செய்யும் என்றும், நாம் ஆண்டவரின் அருளை பெற்று வல்லமையும் அன்பு காட்டும் மக்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இறப்பிற்கு பின்பு எவ்வாறு இருப்போம் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். இவ்வாறு நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம்: நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல என்று. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து நாம் அனைவரும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழும் பொழுது விண்ணகத்தில் வாழ்கின்ற மக்களாக இருப்போம் என்றும், இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நல்வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்றும், அதன் வழியாக நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கின்றோம், விண்ணரசை பெறுகின்றோம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். எங்கள் குழந்தைகள், இளையோர்கள், முதியோர்கள், திருமணம் ஆனவர்கள் எல்லோரும் உமது ஆசியை பெற்று உடல் உள்ள ஆன்மீக சுகத்துடனும், எங்கள் குடும்பங்களிலே தூய ஆவியின் வல்லமை நிலவவும், தூய ஆவியின் கொடைகளை பெற்று வாழவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். இறைவன் நாம் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது நாம் வேண்டுவதை கொடுப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.